وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரவு தொழுகையை தொழுதுவிட்டு மார்க்க சிந்தனைகளுக்காகவும் மார்க்க போதனைகளுக்காகவும் இங்கு காத்திருக்கக்கூடிய உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று கூறி என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய இரவு தொழுகையில் ஓதப்பட்ட பாகம் 12வது பாகம். அதில் சூரா ஹூதும் சூரா யூசுஃபும் இடம்பெற்றிருக்கிறது. அதில் சூரா யூசுஃபில் ஏறக்குறைய 52 வசனங்கள் இடம்பெற்றிருக்கிறது. அந்த 52 வசனங்களில் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய, நம் வாழ்க்கைக்கு முக்கிய படிப்பினையாக நாம் எடுக்க வேண்டிய 2 கருத்துகள் இருக்கிறது. அதை பற்றி இந்த உரையில் காண இருக்கிறோம். முதலாவதாக, எந்த ஒரு நபிமார்களுக்கும் கூறாத ஒரு வார்த்தையை கூறிவிட்டு இந்த யூசுப் நபியுடைய வரலாறை அல்லாஹ் கூறுகிறான். இதுவரைக்கும் எந்த நபிமார்களுக்கும் கூறாத ஒரு சொல்லை கூறி இந்த வரலாறை துவங்குகிறான். அது என்ன வார்த்தை என்று தெரியுமா? சூரா யூசுஃபுடைய 3வது வசனம், நஹ்னு நகுஸ்ஸு அலைக அஹ்ஸனல் கஸஸி பிமா அவ்ஹைனா இலைக ஹாதல் குர்ஆன் வ இன் குன்தும் மின் கப்லிஹி லமினல் காஃபிலின். நபியே, நாம் வஹி மூலம் மீது இந்த குர்ஆனை அருள் செய்து கொண்டு மிக அழகிய வரலாற்றை கூறுகிறோம். இந்த யூசுப் நபியுடைய வரலாறை பற்றி அல்லாஹ் அழகிய வரலாறு என்று கூறி துவங்குகிறார். முதலில் யார் இந்த யூசுப் நபி என்று பார்ப்போம். யூசுப் நபியை பொறுத்தவரையில் அவருடைய தந்தை, முதலில் யூசுப் அவர்கள் நபி, இறை தூதர். அவருடைய தந்தை யாக்கூபும் இறை தூதர். அவருடைய தந்தை இஸ்ஹாக்கும் இறை தூதர். அவருடைய தந்தை யார்? நபி இஸ்ஹாக்குடைய வாப்பா யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவங்களும் இறை தூதர் தான். ஏறக்குறைய 4 தலைமுறைகளாக இறை தூதர்களாக வந்து 4வது தலைமுறையில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இறை தூதராக இருக்கிறார். முதலாவதாக, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மொத்தம் 11 சகோதரர்கள். யாக்கூப் நபிக்கு மொத்தம் 12 பிள்ளைகள். அதில் யூசுஃபும் ஒருவர். மற்ற பிள்ளைகளை விட யூசுப் நபிக்கு யாக்கூப் நபி ஒரு தனி பாசம் வைத்திருக்கிறார், ஒரு தனி செல்லம். எப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து மூத்த பிள்ளை இளைய பிள்ளைக்கு ஒரு செல்லம் கொடுப்பாங்க தெரியுமா? அதுபோல் இந்த இளைய பிள்ளைக்கு அதிகமாக செல்லம் கொடுப்பாங்க. அதுபோல் யாக்கூப் நபி வந்து யூசுப் நபிக்கு அதிக செல்லம் கொடுத்து வளர்க்கிறார். இதை பார்த்த மற்ற பிள்ளைகளுக்கு பொறாமை வருகிறது. சாதாரணமாக வர்ற விஷயந்தான், பொறாமை வர்ற விஷயந்தான். ஆனால் எந்த அளவுக்கு பொறாமை வருதுன்னு சொன்னால், ஒரு கட்டத்தில் அவர்கள் எல்லோரும் யூசுப் நபியை வந்து கொன்னரலாம். நம்ம வாப்பா யூசுஃபை வந்து ஓவராக வச்சு செல்லம் கொடுத்து வளர்க்குறாரு, பாராட்டிகிட்டு இருக்காரு. நம்ம இவ்வளோ பலசாலிகளாக இருக்கோம், நம்மளை விட்டுட்டு எதுக்கு யூசுஃபை வந்து இவ்வளோ பாசம் கொடுத்து வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு பெரும் பொறாமை வந்து கடைசியில் அவங்க கொல்லலான்னு முடிவு பண்ணிட்டாங்க யூசுப் நபியை. ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் கொல்லாதீங்க, என்னதான் இருந்தாலும் அவர் நம்முடைய சகோதரர் தான், நம்ம கூட பிறந்து நம்மளோட வளர்ந்தவர் தான், அதனால் அவரை கொல்ல வேண்டாம், கண்காணாத இடத்துல ஒரு கிணத்துல தூக்கி போட்டு வந்துடலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. சரி, இப்போ யூசுப் நபியை வந்து ஒரு பொய் சொல்லி வாப்பாட்டிருந்து கூப்பிட்டு வராங்க. நாங்கள் வந்து யூசுஃபை விளையாட கூப்பிட்டு சாப்பிட்டுட்டு வர்றோம், சாப்பிட்டுட்டு நாங்கள் யூசுஃபை வந்து அனுப்பி விட்டுறோம் அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லிட்டு யூசுப் நபியை கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போனதும் ஒரு சிறுவன், யூசுப் நபி வந்து அந்த டைமில் ஒரு சாதாரண ஒரு சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரியும், நம்ம காக்காக்கள் எல்லாம் நம்மளை வந்து கூப்பிட்டு போய் இங்கே விளையாட போகிறோம், நல்லா ஏதாவது சாப்பிட போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு போகிறாரு. ஆனால் அங்கே போனது நடந்த விஷயம் என்னென்னா, யூசுப் நபியை
கிணத்துல தூக்கி போட்டுறாங்க. எதற்காக? பொறாமையின் காரணத்தினால. அவங்கள கிணத்துல தூக்கி போட்டதும் கிளம்பிடுறாங்க. அப்போ அல்லாஹ் யூசுப் நபிக்கு ஒரு விஷயத்தை அறிவிச்சான். என்ன விஷயம் தெரியுமா? இவ்வாறாக அவர்கள் அவரை அழைத்து சென்று ஆழமான கிணற்றில் தள்ளிவிட ஒன்று சேர்ந்து முடிவெடுத்த போது, பிற்காலத்தில் அவர்கள் இந்த காரியம் பற்றி அவர்களுக்கு நீர் அறிவிப்பீர். யூசுப் நபிய கிணத்துக்குள்ள போடும் போச்சுல அல்லாஹ் அறிவிச்சான், நீங்க இப்ப போடுறாங்க பார்த்தீங்களா, இதை பத்தி நீங்க கண்டிப்பா இன்னொரு நாள் அவங்கள்ட்ட விசாரிப்பீங்க. ஒரு ஆறுதல் விஷயமா பொறுமையாக இருங்க, அது போன்ற ஒரு விஷயமா அல்லாஹ் யூசுப் நபிக்கு அறிவிக்கிறான். இந்த அறிவிப்பின் காரணமாக யூசுப் நபி பொறுத்து கொண்டார். அந்த கடும் இருட்டிலும் கடும் குளிரிலும் தனிமையிலும் அமைதியாக இருந்தார், பொறுமையாக இருந்தார். யூசுப் நபி இறைவன் மீது நம்பிக்கை வைத்தார். எப்படியாவது நம்முடைய இறைவன் நம்மை காப்பாற்றி விடுவான் என்ற நம்பிக்கையை வைத்திருந்தார். அதனால் அந்த நம்பிக்கையின் காரணத்தினால் அல்லாஹ் அவரை ஒரு பயணிகள் கூட்டத்தினால் காப்பாற்றப்பட்டார். அந்த வழியாக சென்று கொண்டிருந்த பயணிகள் அவரை பார்த்து காப்பாற்றி என்ன செஞ்சாங்க தெரியுமா? வித்துட்டாங்க. அப்போ அந்த டைம்ல இந்த அடிமை வியாபாரம் இருந்தது. ரசூல்லா காலத்திலயும் இருந்துச்சு, யூசுப் நபியோட காலத்திலயும் இருந்துச்சு. அடிமை வியாபாரத்துல யூசுப் நபியை அடிமையா வித்துட்டாங்க எகிப்துல. அப்படி நம்ம இந்த விஷயத்திலிருந்து நமக்கு என்ன படிப்பினைன்னு சொன்னா, இறைவன் மீது வைக்கக்கூடிய தவக்குள் இருக்கு இல்லையா, அந்த இறை நம்பிக்கை இருக்கு இல்லையா, அந்த இறைவன் நம்மளை நிச்சயமா காப்பாத்திடுவா அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருக்கு பார்த்தீங்களா, எதையும் விட மிகவும் சிறந்தது, மிகவும் சக்தி வாய்ந்தது அது. இறைவன் மீது நம்பிக்கை வைத்த காரணத்தினால் கிணற்றிலிருந்து யூசுப் காப்பாற்றப்பட்டார். இறைவன் மீது வைத்த நம்பிக்கையின் காரணத்தினால் மீன் வயிற்றிலிருந்து யூனுஸ் காப்பாற்றப்பட்டார். இறைவன் மீது வைத்த நம்பிக்கையின் காரணத்தினால் நெருப்பில் இருந்து இப்ராஹிம் காப்பாற்றப்பட்டார். எதற்காக? இறைவன் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்தாங்க. அல்லாஹ் நம்மளை எப்படியாவது காப்பாற்றிடுவான். இந்த நிலை வருதுன்னா இது நம்மளுடைய சோதனை, அல்லாஹ் நமக்கு வச்சிருக்கக்கூடிய சோதனை. இதை நிச்சயமா என் ரப்பு தீர்த்து வைப்பான், என் ரப்பு இதற்கு நிச்சயமாக ஒரு தீர்வு அளிப்பான் அப்படிங்கிற நம்பிக்கை வச்சாங்க. அதனால தான் அவங்க நபிமார்கள். உலகத்திலேயே அதிகமாக சோதனைக்கு உட்பட்டவர்கள் நபிமார்கள். அதற்கு பிறகு அவர்களை பின்பற்றியவர்கள், அதற்கு பிறகு அவர்களை பின்பற்றியவர்கள், அதற்கு பிறகு அவர்களை பின்பற்றியவர்கள். இவருடைய வாழ்க்கையை பற்றி கூறிக்கொண்டே இருக்கலாம். ஏன்னா ஒரு அத்தியாயம் முழுக்க ஒரு நபியுடைய வாழ்க்கை வரலாறு கூறப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது யூசுப் நபியுடைய வாழ்க்கை வரலாறு தான். இதே போல இன்னொரு சம்பவம். இப்போ வித்துட்டாங்க பார்த்தீங்களா, எகிப்து நாட்டில் யூசுப் நபியை அடிமையா வித்துட்டாங்க. அந்த பயணிகள் வித்துட்டாங்க. வித்து வாங்கினவர் இருக்காரு பார்த்தீங்களா, அவருடைய வீட்டில் வளர்ந்து வருகிறார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். வளர்ந்து வருகிறார். அப்போது அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான், வலம்மா பலக அசுத்தஹு ஆதைனாஹு ஹுக்மன் வ இல்மன் வ கதாலிக நஜ்ஸில் முஹ்சினீன். அவர் தன் வாலிபத்தை அடைந்ததும் நாம் அவருக்கு ஞானத்தையும் கல்வியையும் கொடுத்தோம். நல்லொழுக்கம் உடையவர்களுக்கு இவ்வாறு தான் கூலி வழங்குவோம். யூசுப் நபி தன்னுடைய வாலிபத்தை அடைகிறார். இப்போது தான் மெயின் ட்விஸ்ட், அவருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முக்கிய தருணம் இதுதான். வளர்ந்து வராரு பார்த்தீங்களா, அந்த வீட்டில் வளர்ந்து வராரு இல்லையா, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எஜமானருடைய மனைவி தவறான ஆசைக்கு உண்டாக்கப்படுகிறார். யூசுஃபுடைய அழகில் மயங்கி அவரை தவறான இச்சைக்கு அழைக்கிறார். அங்க எகிப்தில் இருக்கக்கூடியவர்களிலேயே மிகவும் அழகாக யூசுப் இருந்தாராம். அதனால் அந்த பெண்மணிக்கு ஒரு தவறான போக ஆசை வருகிறது. ஒரு அறையில் தெரியாதனமா யூசுப் நபி ஒரு அறையில மாட்டிக்கிறாரு. அப்போ அந்த தவறான ஆசைக்காக, தவறான செயலுக்காக அந்த பெண் அழைத்த போது அவர் கூறிய வார்த்தை, நான் இறைவனை அஞ்சுகிறேன், இறைவனை நான் அஞ்சுகிறேன், அவனுக்கு நான் கட்டுப்படுகிறேன். உன்னுடைய கணவர் எனக்கு மிகவும் கண்ணியமான இடத்தை வைத்திருக்கிறார், அதை நான் தடுக்க விரும்பல, அதை நான் உடைக்க விரும்பல அப்படின்ற வார்த்தை சொன்னார். அந்த ஒரு காரணத்தினால, இறைவனுக்கு கட்டுப்பட்ட காரணத்தினால, இறைவனுடைய வசனங்களுக்கு கட்டுப்பட்ட காரணத்தினால் அவர் அந்த தவறான ஆசையை மறந்து இறைவனுக்கு கட்டுப்பட்டார், அல்லாஹ்விற்காக விட்டு கொடுத்தார்.
நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விற்காக அந்த தவறான அழைப்பை கொண்ட அந்த பெண்ணை விட்டு கொடுத்தார். அல்லாஹ் அவருக்கு எகிப்தில் உள்ள மிக பெரும் ஆட்சியை கொடுத்தார். அடுத்த ஜுஸுல இதை பத்தி வரும். இதே போன்று தான் சஹாபாக்கள் தங்களுடைய மண்ணை விட்டு கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக, அல்லாஹ்வுடைய வசனத்திற்காக தங்களுடைய சொந்த மண்ணான மக்காவை விட்டு கொடுத்து மதீனாவுக்கு சென்றார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு உலகில் பல இடங்களில் ஆட்சியை கொடுத்தான். கலிஃபாக்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்தவர்களாக இருக்கட்டும், எல்லோருமே ஹிஜ்ரத் செய்தவர்கள் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய இறைவன் கொடுத்த கட்டளைக்காக தன்னுடைய மகனை கொல்ல சென்றார். இறைவன் சொன்ன அந்த கனவில் இறைவன் கூறிய அந்த ஒரு வார்த்தைக்காக அல்லாஹ் அந்த கொலையை தடுத்து மகன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய உச்ச நண்பனாக தேர்ந்தெடுத்தான். இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுக்கு மாத்தமா நடக்கிறோமோ அதை விட்டு கொடுத்து ஹலாலான முறையில் வாழ ஆரம்பிச்சோன்னு வைங்களேன், அல்லாஹ் நமக்கு யூசுஃபை போல எகிப்துடைய ஆட்சியை கொடுப்பான். சஹாபாக்களை போல மதீனாவுடைய ஆட்சியை கொடுப்பான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போல தன்னுடைய உச்ச நண்பர்களாக ஏற்றுக்கொள்வான். ஹராமை மறந்து ஹலாலாக வாழ ஆரம்பித்தால் நடக்கும். ரமலான் மாதம் வந்துவிட்டது, தொழுகைகள் நடக்கிறது. எத்தனை பேர் தொழுகிறோம்? முதல் 3 நாட்களில் வலிஞ்சு ஓடிச்சு பள்ளிவாசல் எல்லாம். இப்போ எங்க போனாங்க அவங்கெல்லாம்? கேட்ட ஜாமில செல்ல தொழுகிறாம்பாங்க. அல்லாஹ்க்கு அறிவான், அல்லாஹ் அறிவான், எங்க தொழுகிறான், தொழுகிட்டு போட்டோம். ஆனா முதல் 3 நாள் இருந்த அந்த சஃப் எங்க போச்சு? அந்த கூட்டம் எங்க போச்சு? இதற்கு முன்னால் செய்த பாவங்களை இந்த ரமலான் மாதத்தில் கழித்து இருக்கிறோமா என்பதை உற்று நோக்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். மற்ற மாதங்களில் செய்த பாவங்களை ரமலான் மாதத்தில் விட்டு கொடுத்தால் தான் ரமலான் மாதம் முடிந்த பிறகு மற்ற மாதங்களில் அதை செய்ய மாட்டோம். ஆனால் பொய்யும் புறமும் கேலியும் கோல் மூட்டுவதும் தொடர்ந்து செய்து வருகிறோம். நோன்பு பிடித்து கொண்டு கேட்டா நான் நோன்பு பிடிச்சேன். என்ன நோன்பு பிடிச்சிங்க? வயிற்றுக்கு மட்டும்தான் நோன்பா? பசிக்கு மட்டும்தான் நோன்பா? கண்களுக்கும் நோன்பு இருக்கிறது, காதுகளுக்கும் நோன்பு இருக்கிறது, வாய்களுக்கும் நோன்பு இருக்கிறது. அவைகள் எல்லாம் ஹராமை விட்டு ஹலாலை பாதுகாப்பது, ஹலாலை நோக்கி செல்வது, அதுதான் நோன்புடைய முக்கிய அவசியம், முக்கிய நோக்கமே அதுதான். நீங்கள் இரையற்ற உடையவர்களாக ஆகுவதற்கு தான் அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ரமலான் மாதத்தில் நாம் வாழ்கிறோம். அடுத்த ரமலானை நாம் அடைவோமா என்று நமக்கு தெரியாது. தயவு செய்து இந்த ரமலானில் பல அமல்களை செய்வதற்கு முன்னேறுங்கள், பல அமல்களை செய்வதற்கு முன்வாருங்கள். இந்த ரமலான் மாதத்தை மறந்தால் அவ்வளவுதான். ரமலான் மாதம் என்பது ஒரு புனித மாதம் கிடையாது, ஒரு முக்கியமான ஒரு எப்படி சொல்றது, ஒரு பிளஸ்டு மாதம். எனக்கு சொல்லதில்லை, விடுங்க. சரி, இவ்வாறாக யூசுஃபுடைய வரலாறிலிருந்து நமக்கு கிடைத்த 2 படிப்பினைகள். ஒன்று, இறைவன் மீது நம்பிக்கை கொள்வது. 2வது, இறைவனுக்கு அஞ்சி விட்டு கொடுப்பது, பாவ செயலை விட்டு கொடுப்பது, அல்லாஹ்விற்காக விட்டு கொடுப்பது. இதுதான், இவைகள் தான் இந்த உரையில் நாம் கற்றுக்கொண்ட பாடம். வல்ல ரஹ்மான் மேலும் பல பாடங்களை, பல கல்விகளை நமக்கு அதிகரித்து நம்முடைய வாழ்க்கையில் அந்த பாவத்திலிருந்து விலகி நன்மையை நோக்கி விரையக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நம்முடைய கத்தீப் வெளியூர் சென்றிருப்பதனால் கேள்வி பதில் நிகழ்ச்சி 2 நாட்கள் கிடையாது. இன்ஷா அல்லாஹ் நாளையிலிருந்து கேள்விகள் தொடங்கும். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க